ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப சுவையான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதோட தோலை எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து அல்வாவை நம்ம எந்த ட்ரேயில் மாற்றுறோமோ அதை இப்போவே கொஞ்சமாக நெய் தடவி வச்சிட்டோம்னா நம்ம செஞ்சு முடித்ததும் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரே ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அந்த நெய்லேயே அந்த வாழைப்பழம் ஒரு 2 நிமிஷமாவது குக் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இருக்கட்டும். ஒரு சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. வாழைப்பழமும் நல்லா அந்த நெய்லேயே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ வாழைப்பழம் சர்க்கரையெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சோள மாவு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இந்த அல்வாவோட சேர்த்து உடனே நல்லா கிளறிடணும், இல்லாட்டி கட்டிப்பட்டுரும். நல்லா கலந்து இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா உள்வாங்கிக்கும். கண்டினியூஸாக இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இதை கிளறுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதம் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துலாம். நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் ஓரங்களில் அப்படியே கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். அல்வா பக்குவமும் கரெக்டாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. அந்த மாதிரி வந்த உடனேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றி இதை சமப்படுத்திட்டு இது சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பை மேலே அப்படியே தூவி விட்டுலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். தூவி விட்டுட்டு அது லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அது அல்வாவோட நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, தொட்டால் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கத்தியை வச்சு இது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு வாழைப்பழத்தில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.